பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை இந்த புதிய நாள்ல செய்வாராக. சோ ஆல்மோஸ்ட் 13வது நாள்ல நாம இருக்கிறோம். அன்பின் வார்த்தையை குறிச்சு நாம பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். எடுத்து வாசிங்க என்னோட கூட. சங்கீதம் 24:1 வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. பூமியின் நிறைவு கர்த்தருடையது, பூமியில் இருக்கக்கூடிய சகல குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. நம்ப பிள்ளைகளே, எல்லாமே அவருது. அவர் தான் எல்லாமே, அவரால் தான் எல்லாமே. அவரே உங்களுக்காக உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களை ரட்சித்துக்கிறாரு, உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்க அவரை நம்புறீங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யாரையும் பார்த்து எனக்கு இது நடக்கலையே, இவங்களா அப்படி இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் என்ன பண்றது, இந்த காலை வேளையில நம்ம எப்படி நடத்துறது, என்ன போறது, இந்த மாசம் எப்படி நடத்துறது, இந்த நாள் எப்படி நடத்துறதுன்னு நினைச்சுன்னா, இந்த வேத வசனம் சொல்லுது, பூமி நிறைவு அவரது, பூமியில இருக்கக்கூடிய சகல குடிகளும் கர்த்தருடையது சொல்லி. எல்லாமே அவரது. ஆனா அவரு உனக்காக நிக்கிறார். நான் சொல்றேன், இந்த புதிய நாளில உனக்கு நிறைவை கர்த்தர் கொடுப்பார். பூமி நிறைவு அவருதுன்னா உனக்கான நிறைவையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார் இந்த புதிய நாளில. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் அன்பு ரட்சகரே, கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, பூமியிலுடைய நிறைவு அவரது. உங்களுக்கும் நிறைவான வாழ்க்கையும் நிறைவான காரியங்களும் இந்த புதிய நாள்ல கர்த்தர் செய்வார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு இந்த புதிய நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வாராக. ஆமென்.